அடுத்தடுத்து சர்ச்சையாகும் ராணிப்பேட்டை தாவேகா. மாவட்ட செயலாளர் மீதான பாலியல் புகார் பரபரப்பு அடங்கும் முன் செய்தியாளர்களை தாக்கியதாக சர்ச்சையில் சிக்கிய தாவேகா எம்எல்ஏ. சோளிங்கரில் நடந்தது என்ன? கடந்த 23ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் வெளியானது. முதலமைச்சரின் கடைசி திரைப்படம் என்பதால் தாவேகா அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் முதல் நாள் முதல் காட்சியிலேயே அழுது கொண்டு படம் பார்த்து கொண்டாடினர். அதேபோல சோளிங்கர் சுமதி திரையரங்கில் படம் பார்த்துவிட்டு வெளியே வந்த சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கபில் அவர்களிடம் வெளியே காத்திருந்த செய்தியாளர் ஒருவர், சார் படம் எப்படி இருக்கு என்று மைக்கை நீட்டியுள்ளார். அப்போது செய்தியாளரை அடிக்க பாய்வது போல எம்எல்ஏ கபில் கையை ஓங்கிய காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்தன. இதையடுத்து அந்த செய்தியாளர் சிவா, நானும் அவரும் அண்ணன் தம்பி மாதிரி தான், நாங்கள் ஜாலியாக தான் கேட்டேன், அவர் அவசரத்தில் கையை ஓங்கி போடான்னு சொல்லிட்டு போயிட்டார் என்று விளக்கம் அளித்தார். ஜனநாயகம் திரைப்படம் ஒரு 2 நாட்களுக்கு முன்ன நம்ம சுமதி திரையரங்கில் சோளிங்கர் ரிலீஸ் ஆகிருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் கபில் அவர்கள் படத்தை பார்த்துட்டு எமர்ஜென்சியாக வந்துட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணேன்னா, நம்மளுடைய சேனல் மீடியா அந்த மைக்கை கொண்டு போயிட்டு, சார் படம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஆனால் அவருக்கு ஜாலியாக தான் சொல்லிட்டு போட, என்கிட்ட போட, எனக்கு போட அப்படின்ட்டு சொல்லிட்டு போனார். ஆனால் அது தவறுதான், அவதூறாக எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதையடுத்து பார்த்தீங்களா எங்கள் அண்ணனை, உரிமையில் தானே அப்படி பேசினாரு, இதை போய் அரசியலாக்குகிறாங்களே என்று தாவேகா ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தனர். ஆனால் அதன் பிறகு வெளியான 2 ஆடியோக்கள் புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளன. வெளியான ஆடியோவில் செய்தியாளர் சிவாவுடன் எம்எல்ஏ கபிலின் சகோதரர் தனஞ்சலியன் பேசுவதாக கூறப்படுகிறது. அதில் 360ல போட்டு கொலாப் கொடு என்று அவர் கூற, இல்லனா 360லாம் போடல என்று செய்தியாளர் பதிலளிக்கிறார். அப்போது அருகில் இருந்ததாக கூறப்படும் எம்எல்ஏ கபில் போனை வாங்கி, என்ன போடல, நீ என்ன என்கிட்ட இன்டர்வியூ கேட்ட என்று ஒருமையில் ஆபாச வார்த்தைகளால் திட்டும் ஆடியோ வெளியாகியுள்ளது. சரி, அத 360லயே போட்டு நம்மளுக்கு கொலாபரேஷன் கொடு. எதுனா இப்போ உன்னோட வீடியோ மட்டும் ஆனா எதுல போடணும்? 360லயே போட்டு கொலாபரேஷன். 360 அதுல போறது இல்ல, நானு 360ல போறது இல்லையா? ஆமாண்ணா. இங்க கூட என்ன போறது இல்ல. ஹலோ, ஏய் ஏனா போறது இல்ல? நான் அது 360ல பாலிடிக்ஸ் அந்த இது மாதிரி தனி பாலிடிக்ஸ் கிடையாது, இது பாலிடிக்ஸ் இல்ல இது. ஆனா நீ பண்ண மிஸ்டேக் தான் இது. நான் என்னன்னா பண்ணேன், நீ என்ன என்கிட்ட கேட்ட இன்டர்வியூ கேட்ட, எதுக்குடா என்கிட்ட கேட்ட? நீ மூடி இன்ஸ்டால போட்டு எனக்கு கொலை பண்ற பண்ணிட்டு என்ன நான் என்ன பண்ண பேசுறேன்? நீ அவன் ஏழு கால் பண்ண அவன அம்பா என்ன இதுவா இது பண்ணுகிற நீங்க? 360 அது போறது இல்ல. அம்பா நீ போடுப்பா, அப்லோட் பண்ணி விடுப்பா. என்ன இது தேவையில்லாத பண்றதெல்லாம் இது பண்ணிட்டு சும்மா இல்லாத இதெல்லாம் பண்ணுகிறீங்க. பிரச்சனை வாழ்த்துனுக்கிற மேல நீங்க பிரச்சனை வாழ்த்துனுக்காத. நான் பாத்துருக்கேன். அதை தொடர்ந்து வெளியான மற்றொரு ஆடியோவில், ஒழுங்கா இருக்க தெரியாதா, உடனே எம்எல்ஏ ஆபீஸ்க்கு வா என்று தனஞ்சலியன் கூற, அண்ணா ஒரு ஈவெண்ட்ல இருக்கேன் என்று சிவா பதிலளிக்கிறார். அதற்கு 10 நிமிஷத்துல வரணும், இல்லனா அடுத்த ஈவெண்ட் உனக்கு இருக்காது என்று மிரட்டும் வகையில் பேசியதாக அந்த ஆடியோவில் கேட்கப்படுகிறது. கொடைக்கல்னா கிளம்பிங்க, நேரடியா எம்எல்ஏ ஆபீஸ் வா. என்ன ஒழுங்கா இருந்துக்கு தெரியாதா? என்னண்ணா என்னன்னா கிளம்பி வாடா. இங்க இதோ வரேண்ணா, கொஞ்சம் வேலையா வந்திருக்க, ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிட்டு. டேய் மூடின்னு வாடான்னு சொல்லுண்ணா. கிளம்பி வா இங்க எம்எல்ஏ ஆபீஸ்க்கு. இதோ வரேண்ணா, ஈவெண்ட் ஒன்று முடிச்சுட்டு வந்துடுறேண்ணா. சார் 1/2 மணி நேரத்துல இன்னும் 10 நிமிஷத்துல நீங்க இருக்கணும். இந்த ஈவெண்ட் இல்லைன்னா அவ்வளவுதான் உனக்கு. என்ன விஷயம் சொல்லலாம். அடுத்த ஈவெண்ட் நடக்காது சார் உனக்கு. என்னண்ணா என்ன விஷயம் சொன்னாதான் அடுத்த ஈவெண்ட் நடக்காதுன்னு. கிளம்பி வா இங்க. ஹலோ, கிளம்பி வாடா இங்க. என்ன ஆச்சு சொன்னாதான்னா? கிளம்பி வாடான்னு சொன்னேன். வரேன். இதன் பிறகு செய்தியாளர் அலுவலகத்திற்கு வந்த எம்எல்ஏ கபில்
அவரது சகோதரர் தனஞ்செழியன் மற்றும் ஆதரவாளர்கள் சேர்ந்து செய்தியாளரை தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அங்கிருந்த மற்ற செய்தியாளர்களான அரங்கநாதன் மற்றும் கல்யாணசுந்தரம் ஆகியோர் இந்த சம்பவத்தை செல்போனில் வீடியோ எடுத்ததாகவும் அதை பார்த்து ஆத்திரமடைந்த ஆதரவாளர்கள் அவர்களையும் தாக்கி செல்போன்களை பறித்து அதிலிருந்த வீடியோக்களை அழித்ததாகவும் கூறப்படுகிறது. தாக்குதலில் காயமடைந்த செய்தியாளர்களை அங்கிருந்த பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியதாகவும் அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் ராணிப்பேட்டை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் மற்றும் அவர்களது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். எம்எல்ஏ கபிலை கைது செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்றும் காவல்துறையினருடன் செய்தியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அச்சு பார்க்கறது 9 மணிக்கு, இப்ப டைம் 10 மணிக்கு மேல ஆகுது. சார் நீங்க நினைச்சா பதவியேற்ற முதல் நாளில் இங்கு ஒரு பவர் சென்டர் மட்டும்தான் இருக்கும் என்று முதலமைச்சர் விஜய் பேசியிருந்தார். ஆனால் இன்று அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள் என ஒவ்வொருவரும் தனித்தனி பவர் சென்டர்களாக செயல்படுகிறார்களா? தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்ற பழமொழியைப் போல இந்த ஆட்சியில் தாவேகாவினர் அனைவரும் அப்படித்தான் நடந்து கொள்கிறார்களா என்ற கேள்வியை பொதுமக்கள் எழுப்பி வருகிறார்கள்.